கேரளாவில் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சொந்தமான தங்கத்தின் அளவு குறைவதாக எழுந்த புகாரை அடுத்து முதல்வர் பினராயி விஜயன் தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி அரசுக்கு எதிராக காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி மற்றும் பாஜ தீவிர போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன. ஐயப்பன் கோயிலுக்கு பக்தர்கள் தானமாக வழங்கிய தங்கத்தில் துவாரபாலகர்கள் சிலைக்கு தங்கமுலாம் பூசிய தகடுகள் செய்யப்பட்டன. இதில் தற்போது 5 கிலோ அளவுக்கு தங்கத்தின் அளவு குறைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சட்டசபையில் பிரதான எதிர்க்கட்சியாக உள்ள காங்கிரஸ் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதுடன் வெளிநடப்பிலும் ஈடுபட்டது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும், சிபிஐ விசாரிக்க வேண்டும் என காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு விசாரிக்க கேரள ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. எனினும் தேவசம் போர்டு உறுப்பினர்கள் ஆளும் கட்சி முக்கிய புள்ளிகளுக்கு இதில் பங்கு இருப்பதாக பாஜகவும் குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கிடையே தேவசம் போர்டு நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் அனைத்து கோயில்களின் கணக்கு வழக்கில் குளறுபடி உள்ளதாக மாநில பாஜ தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். கேரளாவின் சபரிமலை கோயிலின் தங்கம் குறைந்த விவகாரம் தொடர்பாக தேவசம் போர்டு நிர்வாகத்திடம் சிஏஜி விசாரணை நடத்த வேண்டும். கடந்த 30 ஆண்டுகால கணக்கு வழக்கு விவரங்களை சரிபார்த்தால்தான் உண்மை வெளிவரும். இதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் நிகழ்ந்துள்ளன. பெரிய அளவில் மோசடி நடந்திருக்க வாய்ப்புள்ளது. சபரிமலை கோயில் மட்டும் இன்றி தேவசம் போர்டு கட்டுப்பாட்டில் உள்ள பிற கோயில்களிலும் முறைகேடு நடந்திருக்க வாய்ப்புள்ளது. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய கணக்கு தணிக்கை குழு அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு ராஜீவ் சந்திரசேகர் கடிதம் எழுதியுள்ளார். ஏற்கனவே சபரிமலை விவகாரம் தொடர்பாக பாஜ, காங்கிரஸ் ஆளும் கம்யூனிஸ்ட் அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்பியுள்ளன. தற்போது 4 நாள் பயணமாக ஜனாதிபதி முர்மு கேரளா சென்றுள்ள நிலையில் உள்துறை அமைச்சகத்திற்கு ராஜீவ் சந்திரசேகர் எழுதிய கடிதம் மாநில அரசியலில் சூட்டை கிளப்பியுள்ளது.